Dear students, இன்னைக்கு நம்ம 9th மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.1 சம் 5 and 6 பார்க்கலாம். 5th சம் பாருங்க. Represent the following sets in set builder form. Set builder formனா என்ன? சம் ரூல் அப்ளை பண்ணி given ஸ்டேட்மெண்ட்டை செட்டாக மாற்றணும். ஓகே, சம் பாருங்க. B is equal to set B is equal to the set of all cricket players in India who scored double century in one day international. ஓகே, இது எப்படி மாற்றி எழுதலாம்? செட் பில்டர் ஃபார்ம் ரூல் அப்ளை பண்ணணும். ஓகே, set B is equal to set of all x such that x is an இந்தியன் கிரிக்கெட் பிளேயர். பாருங்கள், இந்த செட் ஆஃப் ஆல் இருக்கு இல்லையா, அதே தான் நம்ம இங்கே எழுதுகிறோம். ஏதாவது ஒரு வேரியபிள் எடுக்கணும், ரூல் அப்ளை பண்ணணும் இல்லையா. ஒரு வேரியபிள் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். எக்ஸில் என்னெல்லாம் வேல்யூ வருதோ அந்த வேல்யூ செட் பிக்கு போயிடும். ஓகே, அப்போ எக்ஸ் யாருன்னு எடுத்துக்கிற போகிறோம்? இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்னு எடுத்துக்கிறோம். யாரெல்லாம் இன்டர்நேஷ்னல் மேட்சில் டபுள் செஞ்சுரி வாங்குகிறாங்களோ அவங்க எல்லோரும் தான் செட் பிக்கு போகுது. அதை அப்படியே லைட்டாக மாற்றி எழுத போகிறோம் வேரியபிளை. செட் பி இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அன் இந்தியன் கிரிக்கெட் பிளேயர். எக்ஸ் இஸ் அன் இந்தியன் கிரிக்கெட் பிளேயர் ஹூ ஸ்கோர்ட். இந்தியன் கிரிக்கெட் பிளேயராக இருந்து அவங்க யாரெல்லாம் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்களோ, டபுள் செஞ்சுரி யாரெல்லாம் ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும் செட் பிக்கு போவாங்க. ஓகே, இன் ஒன் டே இன்டர்நேஷ்னல். ஸோ இதில் நம்ம என்ன ஒன்று எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கோன்னா, செட்டு வேரியபிளில் ஒன்றில் எடுக்கணும், அவ்வளோதான். ஓகே, இங்கே ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது, இது டெஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். செட் பில்டர் ஃபார்மாக இருக்குன்னா நம்ம செட் ஆஃப் ஆலுக்குள்ளே எழுதணும். செட் ஆஃப் ஆல் எக்ஸ் ஏதாவது ஒரு வேரியபிளில் எழுதணும். எக்ஸ்ன்னு எடுத்துகிறோம். யார் வந்து எக்ஸுக்கு வர போகிறாங்க? யாரெல்லாம் வந்து ஒன் டே இன்டர்நேஷ்னல் மேட்சில் டபுள் செஞ்சுரி வாங்கியிருக்காங்களோ அவங்க இந்தியன் பிளேயராக இருக்கணும். அவங்க தான் செட் பிக்கு வர போகிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே ரூலாக மாற்றிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் 2 பாருங்கள். செட் சி ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் 1/2, 2/3, 3/4 எக்ஸட்ரா. இது எப்படி மாற்றி எழுதலாம்? செட் சி இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு வேரியபிள் வச்சு எழுதணும் இல்லையா, எடுத்துட்டோம். பாருங்கள், நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் 1 இன்க்ரீஸ் ஆகுது. 1ஆக இருந்தால் 2, 2ஆக இருந்தால் 3, 3ஆக இருந்தால் 4. இது n டேர்ம்ஸ் போயிட்டே இருக்குது. ஓகே, ஸோ நம்ம என்ன எழுதிக்கலாம்? n இங்கே 1, 2, 3 இருக்கு இல்லையா, n+1. இப்போ பாருங்கள், சொல்லி பாருங்கள். ஓகே, n பிலாங்ஸ் டு இதில் யார்? n பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். பாருங்கள், இப்போ பாருங்கள், இந்த எக்ஸில் என்னென்ன வேல்யூலாம் வருதோ அதான் சிக்கு போகுது. செட் சிக்கு எக்ஸுக்கு என்ன வரப்போகுது? நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட் ஆகுது. என்னென்னா யார்? நேச்சுரல் நம்பர். ஏன்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 1, 2, 3 அப்படின்னு நியூமரேட்டர்லாம் போயிட்டுருக்கும். நியூமரேட்டர் 1ஆக இருந்தால் அதில் 1 ஆட் ஆயிரும், n+1, அப்போ 2 ஆயிரும். நியூமரேட்டர் 2ஆக இருந்தால் 3 ஆயிரும் டினாமினேட்டர். ஓகேயா, டேலி ஆகுது இல்லையா? ஸோ இதான் என்னது? செட் பில்டர் ஃபார்மும் மாற்றியாச்சு. அடுத்தது சப்டிவிஷன் 3. செட் சி இஸ் ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆல் தமிழ் மந்த்ஸ் இன் அ இயர். ஸோ தமிழ் மந்த்ஸ் எதெல்லாம் இருக்கோ அதுதான் செட் டிக்கு போகுது. ஸோ செட் டி ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் இஸ் அ தமிழ் மந்த்ஸ். இன் அ இயர். இயரில் இருக்கக்கூடிய தமிழ் மந்த்ஸ் எல்லாமே எக்ஸுக்கு போகும். எக்ஸு தான் என்னது? செட்டு டிக்கு போகும். ஓகே, இதுதான் செட் பில்டர் ஃபார்ம். நெக்ஸ்ட்டு 4th சம் பாருங்கள். செட் இ இஸ் ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆட் ஹோல் நம்பர்ஸ் லெஸ் தென் 9. எப்படி எழுதலாம்? செட் இ இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அ ஆட் ஹோல் நம்பர். எக்ஸ் இஸ் அன் ஆட் ஹோல் நம்பர். whole numbers which is less than 9. ஓகே, பாருங்கள், எக்ஸுங்கிற வேரியபிளில் எல்லா எலமெண்ட்ஸ் வந்து உட்காரும். அது எங்கே போகும்? செட் ஈக்கு போகும். என்ன எலமெண்ட் எக்ஸுங்கிறது? ஆட் நம்பர். அது என்னவாக இருக்கணும்? ஹோல் நம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆடு ஹோல் நம்பர் எதெல்லாம் லெஸ் தென் 9ஆக இருக்கோ அது எல்லாமே செட் ஈக்கு போகும். ஓகே, சம் கண்டிஷன் இதான். லெஸ் தென் 9ங்கிறது கண்டிஷன். இங்கே நம்ம வேர்டிங்கில் எழுதுனா போதும். எக்ஸ் இஸ் அன் ஆட் நம்பர் which is less than 9, அதான் கண்டிஷன். 6th சம் பாருங்கள். represent the following sets in descriptive form. Set B is equal to
ஜான்வரி, ஜூன், ஜூலை. ஸோ இந்த 3 மந்த்தும் செட் பியில் போய் இருக்கணும். இங்கே என்ன டெஸ்கிரிப்டிவ் ஃபார்மாக மாற்றணும். டெஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் எதை டிஸ்பிளே பண்ணும்? வேர்ட்ஸில் தான் எலமெண்ட்ஸ், ஆல் த எலமெண்ட்ஸ் விச் இஸ் டிஸ்பிளேட் இன் வேர்ட்ஸ். ஓகே, ஸோ வேர்ட்ஸில் எழுதணும். ஸோ செட் பி is equal to of English months starting with letter J. பாருங்க, the set of English month ஜான்வரி, ஜூன், ஜூலைலாம் என்னது? இங்கிலீஷ் மந்த்து. அது எதில் ஸ்டார்ட் ஆகுது? ஜேங்கிற லெட்டரில் ஸ்டார்ட் ஆகுது. அந்த எலமெண்ட் மட்டும்தான் செட் பியில் இருக்குது. ஸோ இது பார்த்தது இங்கிலீஷ் மந்த்துன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். என்ன எழுத்தில் ஸ்டார்ட் ஆகிருக்கு? ஜேயில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அது த செட் ஆஃப் இங்கிலீஷ் மந்த்ஸ் ஸ்டார்டிங் வித் லெட்டர் ஜே. இவ்வளோ எழுதுனா போதும். நெக்ஸ்ட்டு செட் கியூ இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் 7, 11, 13, 17, 19, 27, 29. இதெல்லாம் என்னது பாருங்கள்? 23, 29. இது என்னென்னு பாருங்கள், ப்ரைம் நம்பர். எப்படி ப்ரைம் நம்பர்னு சொல்லலாம்? இப்போ 7 இருக்குது. 7ஓட ஃபேக்டர்ஸ்லாம் என்ன? 7ம் 1 மட்டும்தான். 11ஓட ஃபேக்டர்ஸ் 11 and 1. இது மாதிரி. ஸோ ஒரு நம்பருக்கு அந்த நம்பரும் 1 மட்டும்தான் அதுக்கு ஃபேக்டராக இருந்ததுன்னா அதுதான் என்னது? ப்ரைம் நம்பர். ஸோ இதில் இருக்கிற எல்லா நம்பரும் ப்ரைம் நம்பர் தான். அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம் பாருங்கள். செட் கியூ இஸ் ஈக்குவல் டு த செட் ஆஃப் prime numbers between 5 and 31. ஏன் 5 எழுதுனேன் பாருங்கள். இது ப்ரைம் நம்பர்னு தெரிஞ்சிச்சு. எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? 7லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எதில் எண்ட் ஆகுது? 29ல் எண்ட் ஆகுது. நம்ம இங்கே என்ன எழுத போகிறோம்? 5க்கும் 31க்கு இடையில இருக்கக்கூடிய நம்பர் தானே இது. ப்ரைம் நம்பர் 5க்கும் ப்ரைம் நம்பர் 31க்கு இடையில இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர் தான் 7 to 29. அதனால் நம்ம இப்படி எழுதணும். ஓகே, வேர்ட்ஸில் தான் எழுதணும். நம்ம இதே வந்து சென்டென்ஸில் வேர்ட்ஸில் இல்லாமல் கண்டிஷனை எழுதுனோன்னா 7 is less than or equal to x is less than or equal to 29 எழுதலாம். டெஸ்கிரிப்டிவ் ஃபார்மாக இருக்கிறதுனால நம்ம இந்த ஃபார்மெட்டில் எழுதுகிறோம். நெக்ஸ்ட் சப்டிவிஷன். தேர்டு பாருங்கள். செட் ஆர் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் such that x is a natural number, x is less than 5. x வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப் டு 2, 3, 4 இது வரை தான் இருக்குது. இதான் செட் ஆருக்கு போகுது. என்ன ஃபார்மேட்டில் எழுதணும்? டெஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் எழுதணும். டெஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னால் என்ன? எப்படி எழுதணும்? ரைட்ஸ் இன் வேர்ட்ஸ். வேர்ட்ஸில் எழுதணும். அப்போ செட் ஆர் இஸ் ஈக்குவல் டு த செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் less than 5. ஓகேயா பாருங்கள். the set of natural numbers இங்கே நமக்கு டிஸ்பிளே ஆகிறது எல்லாமே நேச்சுரல் நம்பர். less than 5. 5ஓட ஸ்மாலர் நம்பர்ஸ் மட்டும்தான் இங்கே செட் ஆருக்கு வரப்போகுது. லாஸ்ட்டு பாருங்கள். செட் எஸ் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் such that x is a consonant in English alphabets. நமக்கு தெரியும் வவல்ஸ்னால் என்னென்னு தெரியும், கான்சோனன்ட்ஸ்னால் என்னென்னு தெரியும். ஸோ எல்லா இங்கிலீஷ் அல்ஃபபெட்ஸில் இருக்கக்கூடிய கான்சோனன்ட்ஸ் எல்லாமே எதுக்கு வரப்போகுது? செட் எஸ்ஸுக்கு வரப்போகுது. இந்த எக்ஸுங்கிற அந்த கண்டிஷன்லாம் எதுவுமே இல்லாமல் நார்மலாக வேர்ட்ஸில் எழுத போகிறோம். ஸோ த செட் ஆஃப் இங்கிலீஷ் கான்சோனன்ட் பாருங்கள். எஸ்ஸுங்கிறது என்னது? இங்கிலீஷ் கான்சோனன்ட்ஸ்னு எழுதிக்கலாம். செட் எஸ்ஸுக்கு அதெல்லாம் வரப்போகுது இங்கிலீஷ் கான்சோனன்ட் ஆல்ஃபபெட்ஸ் அது எல்லாமே செட் எக்ஸுக்கு வரப்போகுது.